அன்ன தோஷம், அன்ன தர்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த அன்னம் சாப்பிட முடியாத நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு? பணம், காசு எல்லாமே இருக்கும். சமைச்சு கூட செய்வாங்க. ஆனா சாப்பிட முடியாது. மாசத்துல ஒரு 30 நாள்ல ஒரு 20 நாள் இப்படி கட் ஆயிடும். 10 நாள் தான் அவங்க சாப்பிட முடியும். அன்டைம் சாப்பிடுவாங்க. இல்ல சாப்பிட முடியாது. உடம்பு சரியாம ஆயிடும். இல்ல உடல் உபாதைகள் பிரச்சனை வரும். ஸோ இல்ல வீட்ல அடுப்பே பத்த வைக்க மாட்டாங்க. சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள. சமைக்கிறவங்க வீட்டே அந்த பெண்மணியே அந்த வீட்ட விட்டு வெளில போற மாரி ஒரு சூழ்நிலை தரித்திரம் வந்தா. அதுக்கு பேர் வந்து அன்னதரித்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி வருதுன்னா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா, இப்ப அந்த மாரி என்கிட்ட வராங்கன்னா, இப்ப நான் தகடு மூலியமா சில ஆயத்தங்கள் எழுதி தரேன், சில விஷயம் பண்ணி தரேன்னா, இது ஒண்ணு. இல்ல குருஜி நான் உங்ககிட்ட வராமயே இதுக்கு நான் எதனா பண்ணிக்க முடியுமா? செல்ஃபா அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? இறைவனோட அருளால நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிறைய பரிகார முறைகள், பிராயச்சித்த முறைகள், ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா துன்பம் இருக்கு, இன்பமும் இருக்கு, கஷ்டப்படுறாங்க, துயரத்திலேருந்து மீளணும், எல்லாத்துக்குமே எளிமையான பரிகார முறைகளை மக்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்றீங்க. அதே மாதிரி தியான முறைகளும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ன தோஷம், அன்ன தர்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த அன்னம் சாப்பிட முடியாத நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு? நல்லா கேட்டீங்கம்மா. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்க கேட்டது வந்து என்கிட்ட வர கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க. குருஜி நான் வீட்ல நல்ல வருமானம் இருக்கு, சம்பாதிக்கிறேன், சமைக்கவும் செய்றாங்க. ஆனா வீட்ல சாப்பிடவும் முடியல. எதனாவது ரூபத்துல வந்து உடலாலயும் பிரச்சனை வருது. இல்ல குடும்பத்திலே சண்டை வந்துருது. சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியல. எடுத்து நாங்க வேஸ்ட்டா தான் பண்றோம். இதுக்கு என்ன காரணம்? இது வந்து செய்வன மாரி எதனா இருக்குமா? அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது செய்வனையிலும் அந்த மாதிரி பாதிப்பு வரும். இல்ல வீட்ல கெட்ட சக்தி இருந்தாலும் பாதிப்பு வரும். அன்னதோஷம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். எப்படின்னா உணவு முடியாது அவங்களால. பணம், காசு எல்லாமே இருக்கும். சமைச்சு கூட செய்வாங்க. ஆனா சாப்பிட முடியாது. மாசத்துல ஒரு 30 நாள்ல ஒரு 20 நாள் இப்படி கட் ஆயிடும். 10 நாள் தான் அவங்க சாப்பிட முடியும். அன்டைம் சாப்பிடுவாங்க. இல்ல சாப்பிட முடியாது. உடம்பு சரியாம ஆயிடும். இல்ல உடல் உபாதைகள் பிரச்சனை வரும். ஸோ இல்ல வீட்ல அடுப்பே பத்த வைக்க மாட்டாங்க. சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள. சமைக்கிறவங்க வீட்டே அந்த பெண்மணியே அந்த வீட்ட விட்டு வெளில போற மாரி ஒரு சூழ்நிலை வந்துரும். அன்னதரித்திரம் வந்தா. அதுக்கு பேர் வந்து அன்னதரித்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி வருதுன்னா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா, இப்ப அந்த மாரி என்கிட்ட வராங்கன்னா, இப்ப நான் தகடு மூலியமா சில ஆயத்தங்கள் எழுதி தரேன், சில விஷயம் பண்ணி தரேன்னா, இது ஒண்ணு. இல்ல குருஜி நான் உங்ககிட்ட வராமயே இதுக்கு நான் எதனா பண்ணிக்க முடியுமா? செல்ஃபா அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்னது வந்து அம்மிக்கல் வாங்குங்க. அதுக்கு பூஜை முறைகள் பண்ணுங்க. அது வீட்ல வந்து உங்க லட்சுமி தங்கம், வருமானம் தங்கும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து அன்னதோஷம் விலகுறதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடியது, உங்க வீடு எவ்வளோ மாடலா, எவ்வளோ ஃபேஷனா, எவ்வளோ நீங்க ட்ரெண்டிங்ல இருந்தாலுமே, ஒரு சின்ன ஆட்டுக்கல் எப்படி? ஆட்டுக்கல், மாவாட்டுறது இருக்கு இல்லையா? அது மாதிரி சின்ன சைஸ் கூட வாங்கிக்கோங்க. ஒரு 1க்கு 1 சைஸ்ல. இல்ல இடம் இருக்கு, ஸ்பேசஸா இருக்குன்னா 2க்கு 2 கூட வாங்கிக்கலாம். இல்ல சின்னதா 1க்கு 1 வாங்கி நீங்க கிச்சன் நடுவுல கம்ஃபர்ட்டா வைக்கிற மாதிரி சின்னதா வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நீங்க மாசம் ஃபுல்லா நீங்க நார்மலா மிக்ஸில அடிச்சு கூட சாப்பிடுங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதை சும்மா வாங்கி வைக்காம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது வந்து நார்மலா மிஷினில் செஞ்சதில்லை, ஒரு சிப்பியால் ஒரு உருவாக்கப்பட்டது. அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சளாக வச்சு நீங்கள் அந்த சாமியை வழிபடுற மாதிரி நீங்கள் அதை குங்கும மஞ்சளாக நீங்கள் வீக்லி வெள்ளிக்கிழமை செய்யலாம். இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த ஆட்டுக்கல்லை வந்து நீங்கள் மற்ற நேரத்தில் மிக்ஸில் அரைச்சி சாப்பிட்றீங்க. ஆனால் சமைக்கிறது வீட்டில் சாப்பிட மாட்டுறாங்க, வேஸ்ட்டாக தான் போகுது, அன்னதோஷம் இருந்தால் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த ருப்புக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்கல், அதை வச்சு என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டுக்கல்ல அதில் நீங்கள் ஒரு 3 பொருள் பயன்படுத்தணும். எண்ணெய் போட்டு அரைக்கணும்னா ஒன்று ஃபஸ்ட்டு மஞ்சள், 2வது சீரகம், 3வது பச்சரிசி. இந்த 3 பொருளை அதில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கணும் உங்கள் கையால். உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு, இந்த அன்னதோஷம் விலகிறதுக்கு மனசில் நினச்சிட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி மாதிரி போட்டனாலே அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஒரு இது மாதிரி வந்துடும். அதை எடுத்து உருண்டை மாதிரி பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிவிட்டு அந்த அன்னதோஷம் விலகிறதுக்கு நல்லா கேட்டுங்க, உருண்டை பண்ணிக்கிட்டு உங்கள் கிச்சனில் ரெண்டு மூலையாக பார்த்து ஒரு 2 உருண்டையாக எடுத்து, இல்லை 3 உருண்டை கூட எடுக்கலாம். அது எவ்வளோ போடுறீங்க அந்த கணக்கு தான். 3 உருண்டை வந்து சின்ன சின்ன உருண்டை பண்ணி உங்கள் கிச்சனில் ஒரு 3 கார்னரில் ஓரமாக வச்சுருங்க. அது வந்து
எலி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அது பல்லி சாப்பிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு அது எறும்பு சாப்பிட்டாலும் சரி, ஆக மொத்தத்தில் ஜீவராசி நான் சொல்றது மனிதனை தவிர்த்து வீட்டுக்குள்ள இருக்க மாதிரியான ஜீவராசிகள் என்ன சாப்பிடுதோ அது சாப்பிடுறதுல எடுத்துட்டு போயிடுதோ, சின்னதா உருண்டை சின்ன சைஸ். ஸோ அந்த மாதிரி உருண்டை பண்ணி நீங்க வச்சுட்டீங்கனாலே இது வந்து எப்பப்பெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை பொழுது நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை வந்து என் வீட்டில் அன்னதானம் வரக்கூடாது, நல்லா செய்யணும், நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யணும். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆட்டுக்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை சுத்தம் பண்ணி நீங்கள் பூஜைலாம் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிடாத பிரச்சனை இருந்தால் அப்போ நீங்கள் இதை செய்யணும். ஸோ மஞ்சள், பச்சரிசி, சீரகம் இந்த 3 போட்டு அரைச்சி எடுத்து நீங்கள் வச்சிடலாம். வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு 3 வாரம் 4 வாரம் தாண்டும் போது உங்கள் வீட்டில் அன்னத்துக்கு குறைய இருக்காது, சாப்பிட்றதுக்கு உடல்நிலையும் நல்லாயிருக்கும், மனநிலையும் நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதோட அது நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்றது பெரிய விஷயமா இருக்குது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு ஒரு பரிகாரம் வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம அதை பயன்படுத்தணும். ஸோ அதுதான் இது அரை நம்பிக்கையோடு செய்யாதீங்க, முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், 200% ரிசல்ட் வரும். என்னடா நம்ம குருஜி கேட்டால் நம்ம ஜீவராசி சாப்பாடு போட சொல்கிறான்னு, ஜீவராசிக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு நாய்க்கோ மாட்டுக்கோ போகிறதெல்லாம் வேறு. நீங்கள் பொறுப்பாக நான் சொன்ன அனைத்தும் மூலிகை, பச்சரிசி, சீரகம், மஞ்சள் 3 கலந்து அரைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கை வலி வரும், அந்த வலியோடு நீங்கள் எடுத்து அந்த ஜீவராசிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் அன்னதோஷம் விலகும். அப்போ அது 100% நடக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்ன தரித்திரம், அன்ன தோஷம் விலகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான, அதே சமயத்தில் எளிமையான, வீட்டிலே செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தை சொன்னதற்கு நன்றி குருஜி. நன்றி.